ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெசிபி உளுந்தஞ்சோறும் வறுத்தரைச்ச மீன் குழம்பும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உளுந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம வீக்லி 1 டைம் அது இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். அரிசி எடுத்திருக்கேன். அரிசியிலையே நான் வெள்ளை உளுந்தும் ஒரு அரைக்கப் போல் ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து தான் இதில் சேர்க்கணும். ஆனால் கருப்பு உளுந்து என்கிட்ட குறைவாக இருந்தது, அதனால் வெள்ளை உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். அரைக்கப் போல் கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி நம்ம கொஞ்சம் பெரிய அரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் அரிசி பாதியும் உளுந்து பாதியும் கூட சேர்ப்பாங்க. அதுக்கு நான் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதில் குக்கரில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடலாம். கோகோனட் ஆயில் தான் ஊற்றுறேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃபும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சின்ன உள்ளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு இது இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிடாததுனால நான் குறைவா போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாஷ் பண்ண ரைஸை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அந்த ஆயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம வீக்லி 1 டைம் கண்டிப்பாக நம்ம பெண்கள் அதிகமாக இதை சாப்பிடணும். சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அவங்களுக்கு உளுந்து நம்ம பொடி பண்ணி கொடுப்போம் கருப்பட்டி போட்டு. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கூட ரைஸ் 1 வீக் வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரியும் நம்ம வச்சு கொடுக்கலாம். உளுந்து நம்ம எந்த வகையில் நம்ம சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்க முடியுமோ அந்த வகையில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த கோகோனட் மில்கையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சால்ட் போட்டுடலாம். இப்போ கொதிச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்துடும். நமக்கு 1 விசில் போதும். சூப்பராக நமக்கு இப்போ ரைஸ் ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம மீன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வெள மீன் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. வேறு என்ன நேம்னு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கோகோனட்டை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம சின்ன உள்ளி இல்லைன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் 4 பூண்டும் போட்டிருக்கேன். கார்லிக் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்த பிறகு அந்த சூட்லேயே நான் கொஞ்சம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, நல்ல மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன்.
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ நம்ம ஒரு சட்டியில் ஊற்றிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதே போல் மீனையும் நல்லா வாஷ் பண்ணி உப்பில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நான் முருங்கைக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகு, புளியும் ஆட் பண்ணிடலாம். சால்ட் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த உளுந்தஞ்சோறுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுத்தரைச்ச குழம்பு தான் அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். வாட்டரும் தேவைக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு மீன் கறி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி உளுந்தஞ்சோறும் வச்சு மீன் கறியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நாகர்கோயிலில் எங்கள் ஊரில் அடிக்கடி எல்லா வீட்லேயுமே செய்வாங்க. ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.